நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ஆத்தூர் சொக்கலிங்கபுரத்தில் குடியிருப்பு பகுதிகளை காலி செய்ய சொல்லிய அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா சொக்கலிங்கபுரத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். 4 தலைமுறைகளாக வீடு கட்டி முறையான வீட்டு வரி, குழாய் வரி, மின்கட்டணம் உள்ளிட்டவை செலுத்தி வருவதாகவும், தனிநபரின் சுய லாபத்திற்காக அரசு அதிகாரிகள் தங்களை காலி செய்ய வற்புறுத்துவதாகவும் தெரிவிக்கின்றனர். வருவாய்த்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சர்வே செய்ய வந்துள்ளதாக தெரிவித்தனர். எனவே பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கவே சர்வே செய்யும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் எவ்வித பயனும் இல்லை எனவும், எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தக்க நடவடிக்கை எடுத்து தங்களது குடியிருப்பு வாழ்வாதாரத்திற்கு உதவும்படி கேட்டுக்கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ரமேஷ். கஞ்சி கூட இல்லை, என் வருஷம் அன்னாறு பட்டி பால் விற்றா தான் எங்களுக்கு கஞ்சி. பட்டான்றது எங்களுக்கு யாருக்குமே 3-4 தலைமுறைமா இல்லை. ஆனால் 4 தலைமையாக இங்கே தான் இருக்கோம். நான் வாக்கப்பட்டு வந்து 55 வருஷம் ஆச்சு. என் மாமனார் மாமியார் 45 வயசு வரி வச்சுருந்தக்காக இன்னைக்கு வந்து ஒரு நபருக்காக சார் வந்து எங்களை வீட்டை இடிக்கணும்னு வந்து நிற்கிறாங்க. எங்களுக்கு வேறு வழியே இல்லை சார். நீங்கள் பார்த்து என்ன செய்வீங்களோ செய்யுங்க, ஆனால் நாங்கள் வீட்டை விட்டு வெளியேற மாட்டோம். அப்படி வெளியேறணும்னா நாங்கள் மருந்து குடித்தா சாகணும் சார், வேறு வழி இல்லை எங்களுக்கு. என் புரிச்சு அன்னாரும் 30 ரூபா 100 ரூபாய்க்கு தான் விற்றுக்கே வருவார். வேறு தொழிலும் இல்லை எங்களுக்கு. பட்டாவும் கிடையாது, எந்த விதமே கிடையாது. வீட்டு நிலம் பட்டாவும் கிடையாது, வீட்டு பட்டாவும் கிடையாது. என் பிள்ளைகளும் சும்மா தான் இருக்காங்க, அவங்களுக்கும் பொழப்பு இல்லை. படிக்காதவர் தான் நாங்களும், படிக்கலை, எதுவுமே செய்யலை. எங்களுக்கு வேறு வரல. ஆனால் ஒருத்தருக்காக சார் கவர்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும் இன்னைக்கு நான் எடுத்துக்கிறேன் சார். ஒரு நபருக்காக எதையுமே எடுக்கக்கூடாது சார். நீங்கள் பார்த்து என்ன செய்யுங்களோ செய்யுங்க. இதைத்தான் நாங்கள் இல்லை பிள்ளை குட்டியோட நாங்கள் இந்த ரோட்டில் தான் கஞ்சி ஆச்சு குடிக்கணும். அன்னாடு காய்ச்சி மாதிரி நாங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கோம், ஆதார் அட்டை வச்சுருக்கோம், கரண்ட் பில் இருக்குது, எல்லாத்தையுமே உங்களுக்கே சபமனம் பண்ணிடுறோம். நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த குடும்பத்துக்கு எதுவுமே இல்லைன்னு நீங்கள் பார்த்து எழுதி கொடுங்க சார் எங்களுக்கு. ஏன்னா ஒரு ஆள் எங்களுக்கு இப்போ மனு போட்டுக்கவங்க கூட யாருன்னு தெரியாது சார் எங்களுக்கு. அவனுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் யாரு கூடயுமே சண்டை இழுக்கலாம், வம்பு இழுக்கலாம். நாங்கள் பாடு எங்கள் பொழப்பு ஒன்று தான் இருக்கோம். ஆனால் அவங்களாம் வம்புக்கு வராங்க, செய்கிறாங்க சார். இதை நீங்கள் கேட்டு கொடுக்கணும் சார். எதுவுமே முதலமைச்சருக்கும் சொல்கிறேன் சார். நான் கஞ்சிக்கலாமல் தான் இருக்கேன், உங்களை நம்பி தான் இருக்கேன். எனக்கு வேணும், எனக்கு ஒரு விமர்சனம் பறக்கணும். எங்கள் 3 வீடை மட்டும் எடுக்கணுன்றாங்க. 3 வீட்லேயும் நாங்கள் கஞ்சி கூட இல்லாமல் தான் இருக்கோம். ஏன் சார் எங்களுக்கு மட்டும் அவ்வளோ ஒரு கொடுதலை கொடுக்குறாங்க சொல்லுங்கள் சார். அவங்க வீட்டில் நான் கையை முச்சமா காலம் ரோட்டுக்காரங்களை யாரையும் மம்பளத்தமா எந்த இதுவுமே இல்லை சார். நீங்கள் தான் எங்களுக்கு பதில் சொல்லி கொடுக்கணும் சார்.